திரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்ற ஆயிரக்கணக்கான கோடிக்கான முதலீடுகளும் திட்டங்களும் கோவையில கொண்டு வந்து தருவோம். இது வந்து ஒரு ரோல் மாடல், ஒரு கான்ஸ்டிட்யூன்சியா மாத்தும்னு சொல்லி கோரிக்கை சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? இது வரைக்கும் எந்த பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் இங்கே இல்லை. நம்ம ஊரில் வந்து எதுவுமே வந்தது இல்லை. நம்ம காலில் நின்று தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோச் ஃபேக்ட்ரி வந்து யூபிக்கு தான் கொண்டு போனாங்க. நம்ம இங்கே கொடுக்கலையே. அவங்க இங்கே இவ்வளோ பெரிய ஒரு இது ஆல்ரெடி டெவலப் ஆகி இருக்கிறவங்க இருக்காங்க. இங்கே கொடுக்காம அவங்க யூபிக்கு தானே கொடுத்தாங்க ரயில்வே கோச் ஃபேக்ட்ரி. நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கலாமே. அவங்க எண்ணம் எல்லாம் வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, அதுதாங்க கான்செப்ட். வடக்குக்கு தான் எல்லாமே பண்ணுவாங்க, தெற்குக்கு பண்ண மாட்டாங்க. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஜிஎஸ்டி ஒரு 5% கேட்டால் இதுக்கு இவ்வளோ ஒரு பண்ணி இன்னி வரைக்கும் கொடுக்கல. எங்கள் ப்ராடக்ட்குள்ள 28% போட்டாங்க. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு 28% லக்ஸுரி டேக்ஸ் போட்டால் அப்போ இவங்க எங்கே நம்மளெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க?